கிட்டத்தட்ட 5 கண்ட்ரீஸை வந்துட்டு ஒரு புயல் பயங்கரமாக வந்துட்டு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம். வெறும் வந்துட்டு இந்த புயல்லாம் வெறும் சாதா புயல்லாம் நினச்சிக்காதீங்க, இந்த மம்தா புயல் கஜா புயல்லாம் நினைக்காதீங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அப்படின்றது சொல்கிறாங்க. நம்ம ஊரில் புயல் அப்படின்றப்ப பார்க்கும்போது சென்னை, வேலூர், திருச்சி, மதுரை அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் இந்த புயல் பற்றியெல்லாம். ஆனால் இந்த ஒரு புயல் மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற புயல் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 கண்ட்ரீஸ், கிட்டத்தட்ட 5 நாடுகளுக்கு தண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கு, ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு புயல் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு புயல், எந்த அளவுக்கு ரொம்ப வேகமான ஒரு புயல் அப்படின்றப்ப பார்க்கும்போது மணிக்கு 298 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்துட்டு இந்த புயல் அடிக்குது அப்படின்றது சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்றது வச்சுங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த புயலோட தாக்கம், அந்த புயல் வந்த அந்த ஒரு இடம் எந்த அளவுக்கான ஒரு அழிவை சந்திக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு புயல் அப்படி எங்க தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஒரு புயல் இருந்தது தான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் சென்னையில் கம்ப்ளீட்டடாக ஒரு 2 நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது. அது வந்துட்டு மம்தா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புயல்னால அந்த ஒரு புயல் சென்னையை டச் பண்ணி ஆந்திராவுக்கு போகுது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா சென்னையை விடவே ஆந்திராவில் இருக்கிற மக்களுக்கு தான் அதிகமாக அந்த ஒரு புயல்னால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால 2 பேருமே இறந்துருக்காங்க ஆந்திராவில் இந்த மம்தா புயல்னால. ஸோ சென்னைக்கு அப்படியே டச் பண்ணி போகிறதுனால நமக்கே 2 நாள் மிகப்பெரிய ஒரு மழை வந்துட்டு இருந்துட்டு இருந்தது. பட் இதெல்லாம் பார்க்கும்போது கம்பேர் டு மெலிசா புயல் கிட்டத்தட்ட ஒரு 50 மடங்கு பெருசு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5 கண்ட்ரிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு. அது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்றப்ப பார்க்கும்போது கியூபா, டொமினிகா, அப்புறம் ஜமைக்கா, பஹானா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மாதிரி ஒரு 4-5 கண்ட்ரியை இந்த மெலிசா அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு புயல் இது வரைக்குமே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லலாம். இந்த ஜமைக்கா அப்படின்றது சொல்லும் போது வந்துட்டு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அங்கே தான் வந்துட்டு ஹுசேன் போல்ட் அவர்கள் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு அத்லெட்டிக் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்துட்டு எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு செலிபிரிட்டி பர்சனே ஒரு போஸ்ட் போடுற அளவுக்கு இந்த மெலிசா புயல் அங்கே இருக்கிற மக்களை பயங்கரமாக வந்துட்டு வாட்டி எடுத்திருக்கு அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஒரு புயல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு புயலோட வேகம் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. அந்த புயல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிலப்பரப்புக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற அந்த புயல் அதோட வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இந்த ஒரு வேகம் குறைஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் அது புயல் சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு பொறுமையா இன்ச் பை இன்ச்சா வந்துட்டு அந்த லேண்ட் இருக்கிற இடத்துல நகரும் போது அப்போ ஏகப்பட்ட சேதங்கள் அப்படின்றது ஆகும். ஸோ வேகமாக காத்தடிக்குது, அதுவே மெதுவாக நகர்ந்து போகுது அப்படின்ற பட்சத்தில் அப்போ எந்த அளவுக்கு அந்த நிலப்பகுதியில் சேதங்களை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அது எந்த மாதிரி ஒரு சேதங்கள்னா கம்ப்ளீட்டடாக இந்த 5 கண்ட்ரிலையுமே பவர் கட்டு, கரண்டே இல்லை. ஸோ கரண்ட் இல்லாமல் தான் அங்கே ஏகப்பட்ட இடங்களில் இருக்கிற மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த 5 கண்ட்ரியில் இருக்கிற ஏகப்பட்ட ரோடு, அந்த ரோடு எல்லாமே பயங்கரமாக டேமேஜ் ஆகியிருக்கு. அங்கே நிப்பாட்டி வச்சிருந்த ஏகப்பட்ட காரு, வண்டிகள் எதுவாக இருந்தாலுமே அது பயங்கரமாக சேதப்பட்டு இருக்கு. அந்த ரோட்டில் இருக்கிற மரங்களாக இருக்கணும், அது எல்லாமே சரிஞ்சு விழுந்து இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா எந்த ஒரு வண்டியும் போகாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ அந்த ஒரு 5 கண்ட்ரிலையுமே இருக்குது. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட தண்ணி அங்கங்கே தங்கி இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே புகுற அளவுக்குலாம் ஒரு மழை அப்படின்றது பெஞ்சிருக்கு. லிட்டரலி ஃப்ளட் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சூறாவளி காற்று மாதிரி பவர்ஃபுல்லாக காற்று அடிக்குது. அது ஒரு பக்கம். அப்புறமா இதுக்கு இடையில லேண்ட் ஸ்லைடு வேற, ஸோ நிலச்சரிவு வேற அங்கங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு நிலச்சரிவில் சில மக்கள் அந்த ஒரு நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா அந்த 5 கண்ட்ரியில் இருக்கிற ரோடாக இருக்கட்டும், பிரிட்ஜாக இருக்கட்டும், பில்டிங்ஸாக இருக்கட்டும் கம்ப்ளீட்டடாக இந்த ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அப்படின்றது ஹை லெவல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பயங்கரமான ஒரு புயல் அங்கே அந்த 5 கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களை வந்துட்டு பயங்கரமாக அடின்னு அடித்து வெளுத்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இதனால அங்கே ஏகப்பட்ட மக்களோட வாழ்க்கை இப்போ வரைக்கும் கூட அது இன்னும் ஸ்டேபிளாக ஆகாமல் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் அந்த மக்கள் மறுபடியும் பேக் டு அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்புறதுக்கே ஒரு 10-15 நாள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு 5 கண்ட்ரியில் இருக்கிற மக்களுக்காக நம்மளுமே வந்துட்டு ப்ரே பண்ணிப்போம். அதே நேரத்தில் இந்த மம்தாவில் நம்ம இந்தியாவில் வந்துட்டு அந்த மம்தா புயல் அப்படின்னா அதுலேயுமே ஆந்திராவில் 2 பேர் இறந்துருக்காங்க. அந்த மம்தா புயல் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் பர் ஹவர், அதாவது மெலிசா அப்படின்றது இந்த 5 கண்ட்ரியில் இருக்கிற புயல் வந்துட்டு 300 கிலோமீட்டர்னா நம்ம ஊருக்கு வந்துட்டு 100 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்படி பார்த்தோன்னா ஒரு 3 மடங்கு பெருசு தான் மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு புயல். 100 கிலோமீட்டர் புயல் நம்மளோட நாட்டுக்கே 2 பேர் இறந்துருக்காங்கன்னா அப்போ அங்கே 300 கிலோமீட்டர்
km/h அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மெலிசா புயல் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. சரி, இந்த ஒரு ஆந்திராலையுமே வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு நிலச்சரிவுன்றது ஏற்பட்டிருக்கு. அப்புறம் மரம், அதுக்கப்புறமா ரோடு முழுக்க வந்துட்டு இந்த வண்டிகள் சேதமாகி இருக்கு, மரம் விழுந்து இதில் ஒரு 2 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆந்திரா தரப்புலேருந்தும் சில இன்ஃபர்மேஷன் இந்த மம்தா புயல்னால வந்திருக்கு. ஸோ இந்த மம்தா புயல் இந்தியாவை தாக்குனாலும் இன்னொன்று ஒரு பக்கத்தில் இந்த மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புயல் வந்துட்டு இதை விட பயங்கரமான ஒரு டேமேஜ் அந்த 5 கண்ட்ரிக்குமே கொடுத்துருக்கு. இது சிம்பிளாக சொல்லணும்னா வரலாற்றிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு புயல் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த மெலிசா அப்படின்னு சொல்லப்படுற இந்த 5 கண்ட்ரியை தாக்கிச்சு இல்லையா, அந்த ஒரு புயல் தான் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு புயலும் வேகமான ஒரு புயலும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு புயலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜென்ரேஷன் 2025 இப்போ அந்த ஒரு 5 கண்ட்ரியில் வாழ்ந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. நமக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஒரு புயல் வந்துட்டு எப்படி இந்த கடல்ல இருக்கும்போது உருவாகுது, அது உருவாகும் போது எந்த அளவுக்கு அது வேகமாக பரவி நிலத்துக்கு வருது அப்படின்றப்ப பார்க்கும்போது, புயல் அப்படின்றப்ப பார்க்கும்போது அது உருவாகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் ஒன்று தேவைப்படுது. அந்த ஒரு விஷயம் தான் வந்துட்டு கடல்ல இருக்கிற குளோபல் வார்மிங் அப்படின்றது சொல்லலாம். அந்த குளோபல் வார்மிங் அதிகமாயிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்றப்போ கடல்ல இருந்து இந்த ஒரு புயல் உருவாகும். இது கடல்ல உருவாகிறதுனால வந்துட்டு கடல்ல இருக்கிற வரைக்கும் எல்லா புயலுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுமா. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி அது நிலப்பரப்பு அடையும் போது என்ன ஆகுதுன்னா, நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி அந்த நிலத்துல இருக்கிற சூடு தணிஞ்சிருச்சுன்னா இந்த புயலோட வேகம் கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஒரு புயல் அப்படின்றப்ப இருக்கும்போது அந்த நிலத்துக்கு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஸ்லோ டவுன் ஆகும், திரும்பியும் வீரியம் அப்படின்றது ஆகாது. ஆனால் அதுவே கடல்ல இருக்கும்போது கம்பல்சரி அதோட ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எனர்ஜி கடல்ல இருந்து அது அந்த புயல் எடுத்துக்கிட்டு இன்னும் வீரியமாக தான் ஆகும் அப்படின்றது சொல்றாங்க. இதுல குளோபல் வார்மிங் அப்படின்றப்ப பார்க்கும்போது இதுக்கு யார் காரணம்னா நம்ம எல்லாருமே அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம பயன்படுத்துகிற சில விஷயங்கள், பிளாஸ்டிக் எரிப்பாக இருக்கட்டும், நம்ம வண்டிகளுக்கு போகிற பெட்ரோலில் வர புகையாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஃபேக்ட்ரிஸோட அந்த ஒரு புகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏர் பொல்யூஷனும் சொல்லலாம், வாட்டர் பொல்யூஷனும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா பொல்யூஷனுமே சேர்ந்தது தான் இந்த குளோபல் வார்மிங் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் தான் வந்துட்டு எல்லாருமே இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்துட்டு ஒரு லேண்ட் வைஸாக நம்ம பார்க்கும்போது, ஒரு நிலப்பரப்பு வைஸாக நம்ம பார்க்கும்போது இந்த குளோபல் வார்மிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க மழை பெஞ்சதுன்னா அந்த ஒரு நிலப்பகுதி ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் இதுவே கடல்ல இருக்கிற அந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் எப்பயுமே வந்துட்டு அதோட ஹீட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது பூம் ஆகும்போது தான் இந்த புயல் அப்படின்ற ஒரு விஷயம் கடல்ல இருந்து உருவாகுது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் விசாரிச்சதுல நம்ம பார்த்ததுல வந்துட்டு புயல் அப்படின்றது கடல்ல இருந்து தான் நிலத்துக்கு வரும். ஸோ நிலத்துல இருந்து அப்படியே இதுக்கு போகுது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதுதான் வந்துட்டு அந்த புயலுக்கான ஒரு ஃபியூல் எனர்ஜி அப்படின்றப்போ இது கடல்ல இருந்து தான் எல்லா புயலுமே எடுத்துக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு 2 புயல், ஒன்று ஆந்திராவை தாக்கின மம்தா புயலாக இருக்கட்டும், அதே போல் இப்போ மெலிசாவை தாக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புயல் அந்த ஒரு 5 கண்ட்ரிலையுமே இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே உருவாகின ஒரு பின்னாடி இருக்கிற காரணம் குளோபல் வார்மிங் தான். அந்த ஒரு புயல்கள் உருவான இடமும் கடல் சார்ந்து தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நான் சொன்ன இந்த 5 கண்ட்ரி, கியூபா, டொமினிகா, ஜமைக்கா, பஹானா அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடங்கள் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அங்கே என்ன சிச்சுவேஷன் அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களோட கருத்தை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, அங்கே சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போல இந்த மாதிரி தெரியாத பல விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. அடுத்த ஒரு டாபிக் என்ன பேசலாம் அப்படின்றது நீங்க ஒரு சேஞ்சுக்கு சொல்ல ஆரம்பிங்க, நானும் அதுபடி பேச ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா நானே சூஸ் பண்ணி இது வரைக்கும் நம்ம ரன் பண்ணி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. நானே எப்பயுமே வந்துட்டு ஒரு டாப்பிக்கை ஓனா எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் 10 நிமிஷத்தில் புரியுற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே. பட் ஒரு சேஞ்சுக்கு உங்க சைட்ல இருந்து ஏதாச்சும் ஒரு டாபிக் வரும் அப்படின்றது நான் எதிர்பார்க்குறேன். உங்களை எதை பற்றி பேசணும் அப்படின்றது சொல்லுங்கள். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட் டீட்டெயிலாக ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.